என்னை பகடைக்காயாக நினைப்பவர்கள் யார், அரசியலில் என்னை பகடைக்காயாக உபயோகிப்பவர்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா அது நடக்காது அப்படிங்கிறாரு. என்னை பகடைக்காயாக பயன்படுத்த பார்த்தார்கள். என்னை விளைவே செய்த மண்ணில் இந்து இனி எவனும் பிறக்கவில்லை, எந்த கொம்பனும் பிறக்கவில்லை. பகடைக்காயாக என்னை பயன்படுத்த முடியாது. நான் திருமாவளவனுக்கே கேட்குறேன், நீங்கள் பேசுகிறதுக்கு பதில் சொல்கிறேன். நான் 2016 மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்கி நீங்கள் பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டீர்களா இல்லையா? திமுகவை தோற்கடிப்பதற்கு விஜயகாந்தை நீங்கள் போய் வீட்டிலேயே போய் பார்த்து, அலுவலகத்தில் பார்த்து, நீங்கள் வைகோ கம்யூனிஸ்ட்டு விஜயகாந்தோடு சேர்ந்து மக்கள் நல கூட்டணி வாங்கினீங்களே, சசிகலாட்டிலிருந்து நீங்கள் வாங்கிய பணம் எவ்வளவு? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அன்றைக்கி நீங்கள் பகடைக்காயாக உபயோகிக்கப்பட்டு திமுகவை தோற்கடித்தீர்களா இல்லையா? பகடைக்காயாக உபயோகிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நீங்கள் திமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கீங்களே, நீங்கள் ஒரு பகடைக்காயாகத்தானே பயன்படுத்தப்படுறீங்க. திமுகவை தாக்கின உங்கள் கட்சி வரைய அவங்க இதை விட்டு விரட்டுறீங்கல்ல, கட்சியை விட்டு விளக்குனீங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ திமுகவுக்கு பகடைக்காயாக தானே இருக்கீங்க. இந்த எம்பி சீட்டு 2 சீட்டு நின்றதில் திமுகவில் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 1 பைசா பணம் வாங்கலைன்னு சொல்லுங்கள். அப்போ இப்போ நீங்கள் திமுகவுக்கு பகடைக்காயாக உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கீங்களா இல்லையா?